வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோன் அரீனா தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பையனோட எக்ஸைட்மெண்ட் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில குறியீடுகள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குறியீடு தான் வணக்கம் கீக்ஸ். ஏன்னா பொதுவாக பையன் என்ன பண்ணுவான்னா இப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அடிப்பான். அது வந்து அவனோட சியர் லெவலில் காட்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆமாம், இப்படி இருந்தானா அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன எப்படி அப்படின்னு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. ஏன்னு பார்த்தோன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு அண்டர்டாக் மாதிரி ஆயிடுச்சு. 11R வந்து ஹிட்டு OnePlus சைட்ல இருந்து. 11R வந்து அண்டர்டாக் எல்லாம் கிடையாதுங்க, இது அண்டருக்கும் அண்டர்ல இருக்கு இது. சரி, ஏதோ ஒன்று இந்த டாக் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சீரியஸாக சொல்ல போனா சைலண்ட்லி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ அப்படி இல்லடா, நிறைய போன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹீட்டிங் இஷ்யூ மாதிரியான விஷயங்களை கக்கும். அப்படியே ஓகே, கோவத்தெல்லாம் அக்னியா கக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து அக்னியா எங்கேயாவது கக்கிச்சா அப்படின்னு பார்த்தா அப்படி ஒன்றும் கக்கல. ஆமா, ஸோ ஓவராலா வந்து ஸ்மூத்தா ஸ்லீக்கா அது நல்லா இருந்தது. ரெண்டாவது அப்படின்னு வரும்போது வாந்தி எடுத்துருச்சு. அது வந்து கைண்ட் ஆஃப் பெயிண்டிங் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, ஸோ இது உனக்கு தெரியும் நினைக்கிறேன், பிகாசோ இந்த மாதிரி. OnePlus is always inspired by all those painters. லிங்கம், how symbolic. அதேதான். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, OnePlus 12. ஆனால் OnePlus 11லேருந்து OnePlus 12 வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ளாக்ஷிப்பாக திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. ஏன்னா ஓரளவுக்கா இல்லையாங்கிறது வீடியோவில் தெரிஞ்சிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கைண்ட் தான், இது ரிவ்யூவும் கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லைன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டோம். அப்புறம் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கே இல்லை, அப்புறம் என்ன ரிவர்ஸ் ஒயர்லெஸ். அடுத்து பார்த்தோன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே சூப்பர், வெயிட்டே இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஆனாலும் அந்த ஒரு ஏதோ ஒரு ஃபேக்டரி சாலிட் ஃபீல் வந்து மிஸ் ஆச்சு. ஏன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வெயிட் இருக்கணும், ஆனா இருக்கக்கூடாது. கரெக்ட். என்னதான்டா சொல்ல வரீங்க? எல்லாம் இருந்தது நத்திங் ஃபோன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. சரி, இப்போ வந்து இல்லை சொல்லிடலாம், OnePlus 12 இதுக்கும் நத்திங்கெல்லாம் சத்தியமா ஒத்து வராதுங்க. இது நல்ல ஃபோன், அதை கம்பேர் பண்ணும்போது தைரியமா சொல்லலாம். எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்லாம சொல்ல முடியும், நத்திங்கோட இது ஃபார் ஷூர் ஒர்த்து தான். அதுல 2 ஜெனரேஷன் வந்துருச்சு. என்னது இப்போதான் இது 2வது ஜெனரேஷன். நீ காப்பி அடிச்சு குறுக்கோயில் வந்துட்டு அப்புறம் என்ன பேச்சு. சரிவா, OnePlus 12 தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்ம இருக்கிறது என்ன அதை பத்தி பையன் எப்படி எக்ஸைட் ஆகி வராம பாருங்க. சொல்லு என்ன இங்க இருக்கு ஆரிஜின் ஆஃப் கண்ட்ரி இந்தியா. ஆரிஜின் ஆஃப் கண்ட்ரி அதெல்லாம் ஓகே. மொபைல் ஃபோன் இருக்காமே, மொபைல் ஃபோன் இல்ல கலர் ஏதாவது வச்சிருப்பாங்க பேரு. Flowy Emerald 16GB 512GB தான் எங்க கிட்ட இருக்குது சார். 1.18 ஹெட், 0.68 பாடி. அங்க பார்த்தல என்னன்னு மேட் இன் இந்தியா ஸ்னாப்டிராகன் 8 Gen 3. சோ இது அந்த ஹோல் ஒரு நல்ல டிவைஸா இருக்கணும்ன்றது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ஆல்ரெடி நம்ம இந்த டிவைஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்கிறது தான் ஃபேக்ட். டப்பால போட்டு திரும்ப நம்ம அதை ஓபன் பண்றோங்கிறதும் இன்னொரு ஃபேக்ட். கரெக்ட். ஆமா, சோ இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அதனால தான் என்னோட வணக்கம் கீக்ஸ் அப்படி இருந்தது. என்ன இருக்க போகுது, பேப்பர் ஒர்க்ல என்ன இருக்குன்னு கரெக்டா சொல்லு. ரெட் டேபிள் கிளப்ல இருக்கும்ல, சேஃப்டி கைட் இருக்கு, குயிக் கைட் இருக்கு. இது வந்து சும்மா பீட்ல சைன் போட்டது, ஏதோ குழந்தை கூட இந்த சைனை போடும், அந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்கானுங்க. மெம்பர்ஷிப் கார்டா இது எதுக்கு அப்படி இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது நினைக்காத. OnePlusல இருக்கக்கூடிய அந்த ஃபேன்ஸ் அவங்களுக்கு தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு. அது வந்து செல்போனுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். சரி, ஓகே. இங்க இந்த சார்ஜிங் பிரிக் இருக்குல்ல, இது 100 வாட்டா. ஆனா எப்பயுமே அந்த 100 வாட்டாவே இருக்க போதா இல்லாட்டி 80 வாட்ல தான் சார்ஜ் ஏறுமா? அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கு? அப்படி ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. சரி, ஓகே. இந்த கேபிள் வந்து ஆஸ் யூஷுவல் நல்ல குவாலிட்டி கேபிள், எப்பயுமே இந்த கம்பெனி நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த போன் வந்து பார்த்தனா ஓப்போவின் தூக்கி சாப்பிட்ட மாதிரி இருக்குடா. ஆமா, இந்த ஓப்போட OnePlus 11க்கும் ஓப்போ X7க்கும் மேரேஜ் ஆகி பிறந்த குழந்தை தான் இது அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி சொல்றதோட OnePlus 11க்கும் OnePlus Openக்கும் மேரேஜ் ஆகி அதுல வந்து குழந்தை சொல்லாம எதுக்கு குடும்பத்துக்குள்ளே இருக்கட்டுமே, வேற எங்கேயோலாம் கூட்டு போயிட்டு கள்ள தொடர்பாயிடும். சரி, இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பா ஆல்ரெடி வச்சிட்டாரு ஓப்போட. சரி, வீட்டுல வச்சோன்னேன். இங்க அங்க மொத்தம் வந்து கேமரா மாடியூல் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் போனுக்கான அந்த ஃபீலை கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பெரிஸ்கோப்புங்கிறது செகண்டரிடா, பட் ஓவரால் டிசைன் ஆஸ்பெக்ட்ல இன்னொன்னு என்னன்னு பாரு, இங்க வந்து ஹேசல் பிளட்ங்கிறது ஓகே, இங்கேயும் ஹேசல் பிளட் தான். ஆனா வந்து ஹெச் சிம்பிள் நச்சுன்னு இருக்கு. ஆமா, ஹெச் நச்சுன்னு இருக்கு. அந்த ஏன்னா டுவல் லேயர் கிளாஸ் உனக்கு ஃபீல் ஆகும். உள்ள வந்து அந்த என்கிரேவிங் இருக்குடா, அந்த டெக்ஸ்ட் எல்லாம் உள்ள இருக்கு, ஆனா மேல வந்து கிளாஸ் இருக்கு. அதுலயும் கொஞ்சம் ஜிக்னாவா இருக்கு. அதுதான் கொஞ்சம் சைனீஸ் மொபைல் அப்படின்றத காட்டுது. ஆனா இன்னொரு ஃபேக்ட் எப்படி தோணுச்சுன்னா, எனக்கு இந்த போனையும் அதையும் பார்க்கும்போது இதோட அது பிரீமியமா இருக்கிறதுக்கு அந்த விஷயம் கூட ஒரு டிஃபரன்ஸ் காட்டுது. இல்ல இதுல அந்த சாலிட் ஃபீல் மிஸ் ஆச்சுன்றதுல அந்த சாலிட் ஃபீல் வந்து எங்களுக்கு இந்த OnePlus 12ல கிடைச்சது. உண்மைதான்.
இன்னொரு பிரச்சனை என்னன்னா அலர்ட் ஸ்லைடர் வந்து லெஃப்ட் சைடு மாத்திட்டானுங்க. தம்ப்ல நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமே நீங்க வந்து ஆள்காட்டி விரல் தான். இதே யாரா காட்டுங்க. இல்ல அதுதான் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு யூஸ் பண்ணும்போது அப்படின்னா OnePlusக்கு பொறுக்காது. ஒருவேளை லெஃப்ட் ஹேண்ட் யூசர் டிசைன் பண்ணிருப்பாரோ. இங்க பாரு ஃபோனை வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் யூசர் டிசைன் பண்ணியிருக்காரு போல. லெஃப்ட் தம் வச்சு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி. இல்லை இது வந்து OnePlus 60லேயே இருக்கு. எது நமக்கு தேவையோ அதை ஒன்று கொடுக்க மாட்டாங்க. இல்லை கஷ்டமாக எப்படி அதை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படி வச்சிருவானுங்க. அதே மாதிரி திக்னஸ்ல வந்து 11ஓட 12 வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் 12 வந்து ஹெட் வந்து வெயிட்டா இருக்கு. ஹெட் வெயிட்டா இருந்து ஏதாவது அழிஞ்சு போயிடுவாங்க பார்ப்போம். ஆல்ரெடி அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் வரணுமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் டிஸ்பிளே வந்து அவங்க பெருசா பேசியிருக்காங்க இல்லையா? எவ்வளவு 4500 5000 6000 7000. ஆமா ஆமா இது வந்து நம்ம 220 கிராம்ஸ் இந்த இது வெயிட் சம்வேர் அரௌண்ட் 15 கிராம்ஸ் ஏத்திருக்காங்க. மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் இந்த கேமரா. ஓகே OnePlus சரித்திரத்திலேயே பெரிய டிஸ்பிளே தான். ஆமா 6.8 இன்ச் டிஸ்பிளே இது. ஓகே அதுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து 4500 நிட்ஸ். 4500ங்கிறது ரூம் கண்டிஷன்லயே பார்க்க முடியுமா? அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. சூரிய வெளிச்சத்துக்கு போனால் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளே அப்படிங்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஆமாம். ஸோ அந்த டால்பி விஷனு அந்த ப்ரோ XDR அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் 120 ஹெர்ட்ஸ் இதை சப்போர்ட் பண்ணும் ஆஸ் யூஷுவல். ஓகே. ரிஃப்ரெஷ் ரேட்டு OnePlus ஹிஸ்ட்ரியிலே புதுசா இந்த மொபைல் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்ஃப்ராரெட் ரேஸ். இன்ஃப்ராரெட் ரேஸை வந்து இதுல இருந்து நீங்க வெளியே அனுப்ப முடியுங்க. ஆமா IR பிளாஸ்டர். அதனால எங்க ஆள் வந்து அதை ரேஸோட சேர்த்து சொல்றான் பாருங்களேன். பிசிக்ஸ் வெளில வந்துருச்சு எனக்கு பிச்சுக்கிச்சுரா. ஆமாடா. பேக் மெட்டீரியல வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஆனா அது மெட்டீரியல் நீ சொல்ற மாதிரி கொரில்லா கிளாஸ் 5 இருந்தாலும் அந்த ஃபினிஷிங் சூப்பரா இருக்குல்ல. ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும். ஆமா OnePlusல எப்பவுமே வந்து இந்த ஃபினிஷிங் பில்டு குவாலிட்டி வந்து பக்காவா இருக்கு. ஆனா இது வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா Oppo 11 இப்பதான் நம்ம ரீசெண்டா பாத்துருப்போம் இல்லையா 11 Pro. அதுலயும் பார்த்தோன்னா அந்த கிச்சன் டைல் மாதிரி ஒரு டிசைன் ட்ரை பண்ணிருப்பாங்க. நல்லா இருந்தது, பிரீமியமா தான் இருந்தது. ஃபோன் நல்லா இல்லைனாலும் அந்த டிசைன் நல்லா இருந்தது. இப்போ இதுவும் கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பின்னாடி ரியர் வந்து அதோட பெட்டரா இருக்கு. ரொம்ப பிரீமியமான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு இந்த பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது. ஹை கிளாஸ் ரனோ அப்படின்றீங்க நீங்க. ஆமா அதேதான் ரேணுகமே தான். இந்த மொபைல்ல வந்து ஸ்பெஷலா என்ன அப்படின்னு பார்த்தா கேமரா. அதுதான் வந்து ஈவெண்ட்லேயே ஓட்டுவானுங்க எனக்கு தெரிஞ்சு. பெரிஸ்கோப் அதெல்லாம் இருக்கு. ஸோ வைட் ஆங்கிள் கேமரா வந்து 50 மெகா பிக்சல். ஸோ இதில் தான் இந்த சோனியோட அந்த லிட்டியா அந்த 808 சென்சார் வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் அல்ட்ரா வைட் கேமரா ஒன்று இருக்குது. அது வந்து சோனி IMX 581. அது வந்து 48 மெகா பிக்சலு. அதுக்கப்புறம் பெரிஸ்கோப்போட டெலிஃபோட்டோ கேமரா வந்து ஆம்னி விஷன் OV64B. ஓகே. 3x ஆப்டிக்கலு 6x வந்து இன் சென்சார் ஜூம் சொல்லியிருக்கானுங்க. அது வந்து 64 மெகா பிக்சலு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா ஆஸ் யூஷுவல் 32 மெகா பிக்சல் IMX 615. எனக்கு தெரிஞ்சது அந்த நார்டில் வந்தது. ஆனால் இந்த தடவை ஃப்ரண்ட்லேயும் ஹேசல் பிளேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நல்லா பார்க்க முடியுது. முன்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லா பிராண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து அந்த நேமிங்கே வராது. எல்லா பிராண்டுமே நீ பார்த்துருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தடவை ஃப்ரண்ட் கேமராவில் ஏதோ ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறேன். பட் ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு. ஸோ இந்த மொபைலில் வந்து நம்ம 8K வந்து 20 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஓகே. 4K வந்து 30 60 எல்லாமே நான் ரியர் கேமராவில் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே. அதே போல் 1080p நம்ம 30 60 பண்ணிக்கலாம். ஓ இதெல்லாம் வந்து ரியர் கேமரா இல்லையா? ஆமாம். ஆனால் 8K 24 FPS தான். கரெக்டாக 24 FPS. அதுக்கப்புறம் அந்த அல்ட்ரா ஸ்டெடின்னு ஒரு மோடு இருக்குது. 10K 60 FPS தான். ஓகே 1080p 60 FPS. சாரி 1080p. ஆமாம். ஓகே மேக்ஸிமம் 1080p 60 FPSக்கு புஷ் பண்ண முடியும் அந்த அல்ட்ரா ஸ்டெடி மோடு. ஓகே. ஸோ HDR-ம் நம்ம எனேபிள் டிசேபிள் பண்ணலாம். டால்பி விஷன் HDR வந்து நம்ம வீடியோவில் எனேபிள் as well as டிசேபிள் பண்ணலாம். அது 4K 30 FPS வரைக்கும் தான். 60 FPS ஃப்ரண்ட் கேமரால HDR கிடையாது. 4K எடுக்க முடியுமா? எல்லாத்துலயுமே 30 FPS நம்ம எடுக்கலாம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் OnePlus ஓட நம்பர் ஃபிளாக்ஷிப்ல 4K. பெருமையா இருக்குங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன பெருமையா இருக்கு? யூஸ் பண்ண போறீங்களா அத? ஓ பின்ன OnePlusனா சும்மாவா? இது வந்து 4K 60 FPS. 4K 60 FPS வீடியோ அது. இதில் வந்து நம்ம 6x வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது. எப்படி இருக்குது? என் வாய்ஸ் கிளியராக கேட்குதா? அண்டு என்வாயர்மெண்ட் அந்த இங்கே கொஞ்சம் காற்று லைட்டாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து என்னோடய வாய்ஸ் ஓவர் பண்ணுதா இல்லையா? அப்படியே பேக் சைடில் ஜூம் பண்ணுறேன். சொல்லுங்க. 6x வரைக்கும். இது 4K 60 FPSல இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அல்ட்ரா வைட் அப்படியே அல்ட்ரா வைட்லேருந்து அப்படியே ஜூம். ஓகே. அப்படியே எவ்வளோ எக்ஸ் வரைக்கும் இருக்குது? 6x வரைக்கும் 4x வரைக்கும் ஜூம் இருக்குது அல்ட்ரா வைட்லேருந்து. ஓ அல்ட்ரா. ஓகே.
இப்போ இந்த வீடியோ சாம்பிள் வந்து நம்ம HDR டால்பி விஷனில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். 4K 30 FPS 30 FPS. ஆமாம், இது வந்து 60 FPS வந்து சப்போர்ட் பண்ணாது HDR டால்பி விஷனு. அண்ட் அல்ட்ரா ஸ்டடி இது சப்போர்ட் பண்ணலை, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு நாங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1080p போர்ட்ரேட் வீடியோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறது. போர்ட்ரைட் எப்படி இருக்குது, எட்ஜ் டிடெக்ஷன், இதுலேயும் ஜூம்லாம் வச்சுருக்கானுங்க. பெரிஸ்கோப் இருக்குல்ல, அதனால இதில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கம்ப்யூட்டரில் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வீடியோ அது அப்படின்றதையும் நம்ம நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. ரிசல்ட் ஃபோட்டோகிராஃபி ஒன்லி ஒன் சப்ஜெக்டா சொல்லுது. ஓஹோ, 2 பேர் வந்தால் அப்போ நல்லா இருக்காது அப்படின்னு அதுவே சொல்லுது. ஸோ 1080p 30 FPS ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட் வீடியோ. எட்ஜ் டிடெக்ஷன் பரவாயில்ல, நல்லா தானே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 4K 30 FPS. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 60 FPS எந்த ஆப்ஷனுமே இல்லை. 1080pயாக இருக்கட்டும் 720pயாக இருக்கட்டும், ஒன்லி 30 FPS மட்டும்தான். அண்டு அல்ட்ரா ஸ்டடி மோட் வந்து வெறும் 1080p 30 FPSக்கு மட்டும்தான் இருக்குது. அண்டு இப்போது ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, ஆஹா ஓஹோ அப்படின்னு இருக்கா. எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் என்வாயர்மெண்ட் நாய்ஸ் வந்து என்னோடய வாய்ஸை ஓவர் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுது. ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து OnePlus 12 வந்து ஆக்சிஜன் OS 14 அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ளே இருக்கிற கலர் OS 14 இது. அடங்கு டே, பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஆமாம், பேட்டரி கெப்பாசிட்டி 5400 mAh இன்க்ரீஸ். குட். நான் யூஸ் பண்ணதில் பேட்டரி தரமாக இருக்குது, பேட்டரி லைஃப். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் செம்ம ஸ்மூத்தாக தான் இருக்குல்ல? யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஆனால் இது ஆக்சிஜன் இல்லையே, அதுதாங்க பெரிய பிரச்சனை. இன்னும் வண்ணமயமாக இருக்கும், கலர் தானே. அப்புறம் என்ன, கலர் வைஸ் ஆல்வேஸ் குட். கலர் வைஸ் ஆல்வேஸ் குட்டா? காசு வாங்கிட்டான்டா எங்கள் ஆளு. ஸ்க்ரீன் ரெசல்யூஷனு, ஸோ ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட்டு ஆட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது LTPO பண்ணலுங்கிறனால ஈஸி தான் இல்லையா? உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், அது பவர் எஃபிஷியண்டாக தான் இருக்கும். அப்புறம் இது மோஷன் ஸ்மூத்தனிங் இருக்கா? மோஷன் ஸ்மூத்தனிங் MEMC இல்லை இதில். இல்லையா? வாட் இஸ் திஸ்? அந்த இதில் போய் பாரு, இமேஜ் ஷார்ப்னர் அந்த மாதிரி இதில் அதில் இமேஜ் ஷார்ப் பண்ணிக்கலாம். ஓகே, பேக்கு. அடுத்து வீடியோ கலர் பூஸ்ட்டு அதுதான் இருக்கா? பூஸ்ட். ஆமாம், சரி. இதில் வந்து MEMC கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அது போட்டால் இன்னும் ஒரு 5000 ரூபாய் ஏற்றிடுவானுங்க. இன்னும் அந்த சிப்பு போடுறதுக்கா? ஆமாம். சரிங்க, வாழ்க்கையை சிரிப்பா போகுது. இது இத்தனைக்கும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிக்சல் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த டிஸ்பிளேல? ஓகே. ஹாப்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது OnePlus டிவைசஸ்ல எல்லாமே வந்து ஹாப்டிக்ஸ் நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆமாம். ஸோ OnePlus நல்லா வந்து அதே விஷயம் தான். ஸோ கேமிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது நல்லா தான் இருக்கணும். ஏன்னா 8 பெஸ்ட். பட் நம்ம ஒரு ரிவ்யூ ஆஸ்பெக்ட்ல யூஸ் பண்ணாதான் வேலைக்கு ஆகும். இப்போதைக்கு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கைண்ட் ஆஃப் வீடியோ தான். ஏன்னா நம்மளால வந்து உறுதிப்பட நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் பேட்டரி லைஃப். இப்போதைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாமே தவிர எல்லா அப்ளிகேஷன்ஸையும் யூஸ் பண்ணும்போது, மல்டி டாஸ்க் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது எப்பயுமே கலர் வைஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஆஸ்பெக்ட்ல மட்டும் கொஞ்சம் கடியாக தான் இருக்கும் எப்பயுமே. ஏன்னா ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனில் ஈஸியாக டேப் பண்ணி உள்ள போக முடியாது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம உசுராகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்மளோட தாழ்மையான கருத்து. பட் இப்போதைக்கு நோ ஐடியா. ஸோ ஓவராலாக இப்போ ஃபோனோட டிசைன் எல்லாமே வந்து தாறுமாறாக தான் இருக்குது. ஒரு ஃப்ளாக்ஷிப்க்கு உண்டான எல்லா அம்சமும் இந்த தடவை வந்து ஓரளவு கரெக்டாக இருக்குது. பட் அதை அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம ரிவ்யூ. எப்பவுமே OnePlusல வந்து மண்ணை கவருது கேமரா தான். ஓகே. ஸோ நம்ம சாம்பிள்ஸ் வீடியோஸ்லாம் அட்டாச் பண்ணிட்டோம். இதோட கேமரா எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஆமாம். அண்ட் நம்ம ரிவ்யூவில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்டெப்த்தாக கவர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14. எப்படியும் உங்களுக்கு அப்டேட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் பெரிய லெவலில் ப்ராப்ளம் இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, OnePlus ஆக்சிஜன் OS இருக்கும்போது இருந்த அந்த ஸ்பீடு இப்போ இருக்குமான்னு கேட்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அப்டேட்ஸ் ரொம்ப ரேப்பிடாகவும் ரொம்ப ஃபயர் ஃபால்ட் அப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வரது கிடையாது. ஆக்சிஜன் OS இருக்கும்போது வந்துருக்கு ஞாபகம் தான் நினைக்கிறேன். அதான் அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக. நீங்கள் இதை வாங்கிட்டீங்க, உங்களுக்கு OnePlusோட அந்த ஃபீல் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபாண்ட்டுக்கு போயிட்டு ஒன் சான்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபாண்ட் வெயிட் ஃபுல்லாக தள்ளி விட்டுருங்க பின்னாடி. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு OnePlus ஃபீல் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தொக்கா ஓப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சேட். ஆனால் ஓப்போ ஃபோன்லேயும் இந்த ஒன் சான்ஸ் இருக்கு. ஆமாம். இப்போ வந்து நம்ம ரெனோ 11 இதையும் சைட் பை சைடு இப்படி வச்சு நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண வைங்களா, எது எந்த ஃபோன்னே தெரியாது. ஆமாம், அந்த அளவுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது ஃப்ரண்ட்டில். ஸோ அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ ஆக மொத்தம் ஃபைனலாக நாங்கள் சொல்லணும் அப்படின்னு வைங்களேன், ஒரு நல்ல கம்பேக் ட்ரை பண்ணியிருக்காங்க. 11R நான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு இம்ப்ரெசிவான கம்பேக்கை. ஆனால் ஃப்ளாக்ஷிப்பில் இல்லையேன்னு ஃபீல் ஆச்சு. அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். S24 Ultra அடிச்சிருமா? S24 Ultraவெல்லாம் S23 Ultraவே அடிச்சிருது.
இது அடிக்குமா அப்படின்றது தான் கேள்வி. அது நம்ம வந்து காலம் தான் பதில் சொல்லும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடிக்காது, நான் இப்பவே சொல்றேன். என்ன காலம் சொல்றது? அப்படி நம்ம அசிங்கமாவும் டப்புன்னு சொல்லிட முடியலடா. ஏன்னா இப்போ எல்லாருமே கொஞ்சம் அதப்பில் சுத்துற மாதிரி தான் இருக்கு, இன்க்ளூடிங் இந்த பயலம் தான். அப்பப்போ அக்கேஷனலாக கொஞ்சம் சொதப்புற மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு சில ஏரியாஸ்ல. அண்ட் சாஃப்ட்வேர்ல ஃபார் ஷூர் பக் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்கல்ல. வரும்போது S24 அல்ட்ராக்கு பார் இல்ல ஆப்பிள் சம்டைம்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ல இது S24 அல்ட்ரா அடிக்கும், தூக்கிடும். ஓகே, கேமரா அப்படின்னு வரும்போது அங்கதான் வந்து என் தலைவன் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவான். ஆனா இப்போ அவனும் கொஞ்சம் வலிக்கு தான் கிடக்குறான். இப்பதான் போய் கம்பு கொடுத்துட்டு வந்திருக்கேன், குடிச்சு நடந்து வருவான். ஏன்னா S23 அல்ட்ராவோட 24 அல்ட்ரா கொஞ்சம் சொதப்பு ஒரு சில ஏரியால. அது அப்டேட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ப்ரீ ரிலீஸ் தானே. ஓகேங்க, ஸோ 12 ரிவ்யூல திரும்ப நம்ம சந்திப்போம். இதே எப்படி இருந்தது? ஆமா, இதே கைண்ட் ஆஃப் இல்லாம கொஞ்சம் பெட்டர் எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம பையன் வரானன்றது அப்ப பார்க்கலாம். சரி, அழாத, நத்திங் ஃபோன் கிடையாது இது. ஓகேங்க, பை. நத்திங் ஃபோனா சந்தோஷமா இருப்பேன் நான். நம்பர் 4 இருக்கு.